நீ நிஜமாவே டைவர்ஸ் பண்ற அந்த ஒரு இன்டென்ஷன்ல தான் என் வீட்டுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சியா? வேற எதுக்காக அனுப்பியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? டிவோர்ஸ், கோர்ட், இதெல்லாம் ஒன்றும் சின்ன விஷயம் இல்லை. தெரியும் கோபி, ஏற்கனவே ஒரு தடவை டைவர்ஸ் ஆனவதானே நானு. டைவர்ஸ்க்கு பிறகு என்னென்னலாம் நடக்கும்னு நல்லா தெரிஞ்சுதான் நான் இந்த முடிவையே எடுத்தேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு இருந்தா இவ்வளவோ பிரச்சனை வருது சகஜம் தானே ராதிகா. பல வருஷம் சந்தோஷமா வாழ்ந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயே சண்டை வருது. ஏன் அப்பா அம்மா நியர்லி 50 வருஷம் ஒன்னா வாழ்ந்திருக்காங்க. அவங்க டெய்லி சண்டை போடுவாங்க. அவங்க சண்டை போடாத நாளே இல்லை. ஆனா ஒன்னா கடைசி வரைக்கும் சந்தோஷமா தானே வாழ்ந்திருக்காங்க ராதிகா. அவங்க 2 பேருக்கும் இடையில அன்புன்னு ஒண்ணு இருந்திருக்கும் கோபி. அப்போ நமக்குள்ள அன்பு இல்லைன்னு சொல்றியா? இருந்துச்சு. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அது இருந்துச்சு. ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு அன்பு, காதல் எல்லாமே இருந்துச்சு. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் அது போயிடுச்சு. ஏய், அப்படிலாம் இல்ல ராதிகா, அப்படிலாம் இல்ல. அப்படிதான் கோபி. நல்லா யோசிச்சு பாருங்க. மனசளவுல நம்ம 2 பேருக்கும் விலகல் எப்போ வந்துருச்சு. அதை சரி பண்ணணும்னு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா என்னால முடியல கோபி. இப்படி அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம ஒரு லைஃப் வாழறதுனால யாருக்கு என்ன கிடைக்க போகுது சொல்லுங்க? கஷ்டப்பட்டு சேர்ந்து வாழறத விட தனித்தனியா சந்தோஷமா இருக்கிறது தான் நல்லது. நீ சொல்றதுல எனக்கு புரியுது, தப்பு நடந்துச்சு. ஆனா அதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனையா? டிவோர்ஸ் வரைக்கும் வரணுமா? ஐ அண்டர்ஸ்டாண்ட். உனக்கு உன்னோட பிரைவசி, நீ தனியா இருக்க. நீ எடுத்துக்கோ, நீ தனிமையை எடுத்துக்கோ, நீ பிரைவசி எடுத்துக்கோ. என் பக்கமும் நிறைய தப்பு இருக்கு. அதை சரி பண்றதுக்கு எனக்கு டைம் கிடைக்கும். சோ அது வரைக்கும் நீ தனியாவே இரு. கொஞ்ச நாள் நம்ம பிரிஞ்சே இருக்கலாம். அதுக்கப்புறம் உனக்கு எப்போ என் கூட பேசணும்னு தோணுதோ அப்போ பேசு. உனக்கு எப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு தோணுதோ அப்போ நம்ம 2 பேரும் ஒன்னா வாழ ஆரம்பிக்கலாம். ராதிகா, நீ இல்லாத ஒரு லைஃபை என்னால இமேஜின் கூட பண்ண முடியல. என் லைஃப்ல நீ இல்லாம போயிடுவேன்னு நான் யோசிச்சாலே எனக்கு செத்துடலான்னு தோணுது. இப்படி எல்லாம் பேசாதீங்க கோபி. நான் இப்ப என் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட கொட்டிட்டு இருக்கேன். ப்ளீஸ் ராதிகா, ப்ளீஸ் எனக்கு ஒரு சான்ஸ், ஒரே ஒரு சான்ஸ், லாஸ்ட் சான்ஸ். நான் பண்ண எல்லா தப்பையும் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் ராதிகா, நம்ம எப்படி வாழ கனவு கண்டோமோ அந்த வாழ்க்கையை வாழலாம். ப்ளீஸ், அதை நான் பண்றேன். ப்ராமிஸ். அதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு ராதிகா, ப்ளீஸ். ராதிகா, ஒரே ஒரு சான்ஸ். மேடம், நம்ம போலாம். டைம் ஆகுது. சரி. ப்ளீஸ் ராதிகா, ப்ளீஸ். ராதிகா.